ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பிளட் பார்த்து தான். போர்ட்ஃபோலியோலாம் கேட்கவே வேண்டாம். போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி காலையில் ஒர்க்காக பார்த்தேன், அதுக்கப்புறம் ஓப்பனே பண்ணலை. பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, அப்படியே மூடி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ் போச்சு அதிகபட்சமாட்ட. ஐ திங்க் 600லாம் தாண்டி போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 510 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 22,603 பாயிண்ட்ஸில் இருக்குது. 22,600 அதை வந்து பிரேக் பண்ணிச்சு இன்னைக்கு நிஃப்டி 50. எனக்கு என்னமோ நீங்கள் ஆசைப்பட்டது மாதிரி 21,000 வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன். சென்செக்ஸ் 1,410 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 72,992 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 1,565 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 51,861 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 4.5% அவுட்டு, ஆக்சிஸ் பேங்க் 2.5% அவுட்டு, பேங்க் ஆஃப் பரோடா 4% அவுட்டு, கனரா பேங்க் 3.5% அவுட்டு, ஃபெடரல் பேங்க் 4% அவுட்டு, HDFC பேங்க் 3.5% காலி, ICICI பேங்க் 1.5% காலி, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 3% காலி, இண்டஸ்இண்ட் பேங்க் 3% அவுட்டு, கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1% அவுட்டு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 3% அவுட்டு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1% காலி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 4% காலி, எஸ் பேங்க் 3% காலி. ஸோ மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஷெட் இந்த ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். இது போக செக்டார் வைஸ் நான் எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி பயங்கரமாக அடி வாங்காமல் இருந்தது டெக்னாலஜி செக்டார் தான். ஆனால் டெக்னாலஜி செக்டாரில் அடிக்கிறதுக்கு மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்கே விருப்பம் இல்லை போல் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அடி வாங்குறதுக்கு முன்னாடி அடி வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி டெக்னாலஜி செக்டார் பெருசாக நெகட்டிவ் இல்லை. ரியாலிட்டி, ஃபார்மா, கன்சியூமர் சர்வீஸ், PSC பேங்க், ஆட்டோ, இன்ஃப்ரா, எனர்ஜி, சிமெண்ட், ஃபினான்ஸ், பேங்கிங், PSC, மெட்டல் எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. பயங்கரமாக அடி எங்கே விழுந்திருக்குன்னா மெட்டல், PSC, பேங்கிங், ஃபினான்ஸ், சிமெண்ட் இந்த செக்டர்லாம் பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. கூடவே எனர்ஜி செக்டார்லேயும் அடி விழுந்திருக்கு. மெட்டல் செக்டார்லாம் தர்ம அடி, ஏன்னா ப்ரொடக்ஷனே ஸ்டாப் ஆகுற அளவுக்கு நிலைமை இருக்குது. ஏன்னா கேஸ் ஷார்ட்டேஜ் ஆகுது. சேல் 7% அவுட்டு, ஜிண்டால் ஸ்டீல் 5% காலி, NMDC 5% காலி, ஹிந்துஸ்தான் சிங் 5% அவுட்டு, வேதாந்தா, JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல் எல்லாமே 4% மேலே நெகட்டிவில் இருக்குது. அடுத்து BPCL, கெயில், பாரத் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், REC லிமிடெட் இது மாதிரி PSU செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பயங்கரமாக நெகட்டிவில் இருக்குது. குறிப்பாட்டு நிறைய பேர் கேட்குறது இந்த ஆயில் மார்க்கெட்டிங், கேஸ் கம்பெனிஸ் அதெல்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு 52 வீக் லோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிறாதீங்க. ஏன்னா ரிஸ்க் இப்போ நம்ம பெட்ரோநெட் LNG ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி தான். ஆனால் அவங்க வந்து கத்தார் எனர்ஜி கூட நிறைய சப்ளை அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க, ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்டு. இப்போ கத்தாரில் பார்த்தீங்கன்னா அந்த ஈரான் அடித்ததுனால 17% ஆஃப் த எக்ஸ்போர்ட் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது, சப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதில் 17% ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இதனால் 17% வந்து சப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் பாதிப்பு இருக்கும்னு பாருங்கள். நிறைய கண்ட்ரிஸ் கூட அவங்க சப்ளை அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாமே பாதிக்கும். அது வந்து நெக்ஸ்ட் 2 to 3 quarters இம்பேக்ட் ஆகும். அவ்வளோதான் இம்பேக்ட் ஆகுமா, அதுக்கு மேலேயும் போகுமான்னு தெரில. நான் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேன். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் கேஸ் இண்டஸ்ட்ரிஸ் தான் பெருசாக அஃபெக்ட் ஆகுது. ஆயிலாவது தப்பிச்சிடும், ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கி பிரச்சனை இல்லை. கேஸ் இந்த LNG LPG அதை டிபெண்ட் பண்ணியிருக்கிற கம்பெனிஸுக்கு தான் பெருசாக அடி. ஏன்னா கத்தாரில் அந்த பிளானில் நடந்த இன்சிடென்ட் அதை சரி பண்ணுறதுக்கே 5 வருஷம் ஆகுன்னு சொல்கிறாங்க. கத்தாரில் தான் 40% ஆஃப் LNG LPG நமக்கு வருது. அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த மாதிரி கம்பெனிஸை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டது, நேற்று வீடியோவில் கேட்டிருந்தாங்க இந்த ஹீரோ மோட்டர் காப் பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஹீரோ மோட்டர் காப்பில் நான் 3000 ரூபாய்க்கு கீழே பார்த்த பங்கு ஹீரோ மோட்டர் காப் இப்போலாம் அது 5000 ரூபா மேலே இருக்குது. ஸோ இப்போ இருக்க ரேஞ்சில் கை வைக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் எனக்கு படுது. 52 வீக் லோ 3300 கிட்ட இருக்குது. 52 வீக் லோ ஒரு 4000 ரூபாய்க்கு கீழே வந்தால் பார்க்கலாம் ஹீரோ மோட்டர் காப். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஹீரோ மோட்டர் காப்பில். இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. பட் எக்ஸிட்டாக ஹோல்டானியும் கேட்டார். என்னோட ஒப்பீனியன் ஹோல்டு, உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு HDFC பேங்க் ஷேர் ப்ரைஸ். HDFC பேங்க் 752ல் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ போச்சு 745 ரூபா. இப்போ 752 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3% நெகட்டிவில் இருக்குது. HDFC பேங்க்கில் இதான் எகைன் அண்ட் அகைன் சொன்னேன், வெயிட் பண்ணுங்கள். 2 times மேலே புக் வேல்யூவில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கை வைக்க வேண்டாம்னு சொன்னேன். அதுக்கு பதிலாக ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனிஸ் பேங்க்கில் புக் வேல்யூ கீழே இருக்கிற பங்குகள் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ HDFC பேங்க் இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா VST இண்டஸ்ட்ரீஸ். இது இன்றைக்கி 214ல் இருக்குது. இப்போ ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி அதிகபட்சமாட்டி 219 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இன்றைக்கும் ஒரு லோவும் அடிச்சிருக்கு. 210 ரூபா அப்படிங்கிற ஒரு லோவும் அடிச்சிருக்குது. கடைசியில் இப்போ 214 ரூபாவில் இருக்குது. VST இண்டஸ்ட்ரீஸில் என்னோட ஒப்பீனியன் இந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு மேபி பார்க்கலாம். இதே மார்க்கெட் சிச்சுவேஷன் இன்றைக்கி விழுந்த மாதிரி ஒரு 2-3 நாள் விழுந்தாலே இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே இன்னும் பார்த்தீங்கன்னா இறங்க சான்ஸ் இருக்குது. அதனால் ஸ்லோவாக இருக்கிறது பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆஃப்டர் தட் அமர்ராஜ் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் 740ல் இருக்குது. ஸோ இதுவும் அன்றைக்கி 730 அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ. பீக் லெவலில் வாங்கினவங்களுக்கு நிலமையை பாருங்கள். அந்த ரிசல்ட்ஸ் வர டைமில்
1700 தாண்டி போன பங்கு இன்றைக்கி வெறும் 700 கிடைக்குது. ஸோ பீக் லெவலெல்லாம் கை வச்சவங்களுக்கு சிச்சுவேஷனை பாருங்கள். ஸோ அதனால் அமர்ராஜா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள், எந்த ஸ்டாக்குமே ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இருக்க மார்க்கெட் சிச்சுவேஷனில் பல்க் பையிங்க அவாய்ட் பண்ணிருங்கிற சுத்தமாட்டு. பெட்ரோநெட் எல்என்ஜி ஆக்சுவலி இது வந்து 238 வரைக்கும் இன்றைக்கி இருக்குது. 238 ட்ரேட் ஆகுது. 7.5% தான் நெகட்டிவில் இருக்குது. இன்றைக்கி தான் ஒரு ஃப்ரெஷ் 52 வீக்லோ 235 இருக்குது. சிச்சுவேஷன் இன்னும் பேடாக போக சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் நிறைய இன்சிடென்ட் நடந்தாச்சு. கத்தாரில் உள்ள கேஸ் பிளான்ட் அட்டாக் பண்ணது, அவங்களோட தான் ஒரு லாங் டேர்ம் சப்ளை அக்ரிமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. பழைய மாதிரி சப்ளை உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பங்குகளில் பெருசாட்டு எனி எக்ஸ்போஷர் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா சிச்சுவேஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க, லைவாட்டு பிளான்ட் அஃபெக்ட் ஆகிருக்கு. 5 இயர்ஸ் ரிகவரி ஆகிறது 5 இயர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அந்த பிளான்ட்டை சரி பண்ணுறதுக்கு. அதே நம்ம வேறு கண்ட்ரிஸ்ட்டு மேபி அந்த எல்என்ஜியை இம்போர்ட் பண்ணால் உண்டு. ஸோ என்ன மாதிரி ஆக்ஷன் பெட்ரோநெட் எல்என்ஜி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கை வைக்கலாம். மேபி 2 குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் இம்பேக்ட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸ் இது ரெண்டுமே இன்றைக்கி விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலி ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷனில் இந்த கோல்டோட ப்ரைஸ் குறையுது, ஆனால் கோல்டோட ப்ரைஸ் மேலே தான் போகணும். பட் ரீசன் பார்க்கும்போது டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோல்டை எக்ஸிட் பண்ணுறாங்க. கோல்டுலேயும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஆனால் நம்ம பெருசாட்டி இந்தியாவில் கோல்டு பை பண்ணுறதும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப போனதுனால கோல்டு பை பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஏன்னா கோல்டுங்கிறது ஒரு சேஃப் ஹெவன் சொல்லலாம். அதாவது சேஃப் ஹெவன். எப்படினாலும் கோல்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படுற நேரம் நம்ம நகை கடையில் போய் அடமானம் வச்சுக்கலாம் ஃபைனான்ஸ் கம்பெனிஸில். ஸோ அது மாதிரி கோல்டு ஒரு சேஃபான முதலீடு. ஆனால் அதிலே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமாக இது ப்ரைஸ் இறங்கியிருக்கு. இன்றைக்கி 1,03,000 கிட்ட வந்துடுச்சு ஒரு பவுனோட ப்ரைஸு. ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கோல்டு போய்ட்டுருக்குது. இதனால் மணப்புரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸ் ஷார்ட் டைமில் கொஞ்சம் விழ சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ முத்தூட் ஃபைனான்ஸ் 3,104 வரைக்கும் வந்திருக்கு. இன்றைக்கி 3,042 வரைக்கும் அதிகபட்சமாக இறங்கியிருக்கு. ஒரு 2,500 கீழே போகும் பட்சத்தில் முத்தூட் ஃபைனான்ஸை பார்க்கலாம். அதே மாதிரி மணப்புரம் ஃபினான்ஸ் 248 வரைக்கும் வந்திருக்கு. 200 பிரேக் பண்ணுற பட்சத்தில் மணப்புரம் ஃபினான்ஸில் நான் பார்க்கலான் இருக்கிறேன். 270ங்கிறது அவங்களோட 52 வீக் லோ. அந்த ரேஞ்ச் வந்தால் கூட மார்க்கெட்டில் ஓரளவு ப்ரெஷர் சிச்சுவேஷன் சால்வ் ஆகு அப்படிங்கிற பட்சத்தில் நான் பார்க்கலான் இருக்கிறேன். டாலரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விழுந்துட்டு இருக்குது. 93.84 ருபீஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துருக்குது. ஸோ அதனால் கோல்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இறங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டை கடக்கிறதுக்கு 18.8 crores $2 million இந்தியன் மதிப்பில் அந்த ரேஞ்ச் வந்துடும். அந்த ரேஞ்சுக்கு அவங்க ஒவ்வொரு கப்பலுக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சிச்சுவேஷன் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. எல்என்டியோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபாலில் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மிடில் ஈஸ்ட்டில் பார்க்கும்போது பயங்கரமாக கிட்டத்தட்ட 35% ஆஃப் த ரெவன்யூ மிடில் ஈஸ்ட்லேருந்து வருது. 40% ஆஃப் த ஆர்டர் புக் பார்க்கும்போது அவங்களுக்கு அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வெஸ்ட் ஏஷியாவில். 75% அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இன்டர்நேஷ்னல் போர்ட்ஃபோலியோ, அதாவது அந்த ஆர்டர் போர்ட்ஃபோலியோ 75% இன்டர்நேஷ்னல். அதில் மிடில் ஈஸ்ட்டில் 40% வச்சுருக்கிறாங்க. ஸோ மிடில் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிட்டத்தட்ட 95% ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அன்எஃபெக்டடுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கண்டினியூ அன்எஃபெக்டடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 95% ஆஃப் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது சேஃபாட்டு. ஸோ ஆனால் பேனிக் ப்ரெஷரில் மேபி ஒரு செல் ஆஃப் நடக்கலாம். அந்த ரேஞ்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் விழலாம். ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். அந்த சுச்சுவேஷனில் விழவும் அந்த ரேஞ்சில் விழுந்துட்டுருக்கு. ஆஃப்டர் தட் ஐடிபிஐ பேங்க். ஸோ இதில் ஆஃபர் ஃபார் சேலில் கவர்மெண்ட் விரைவில் ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி 8% பொத்துன்னு விழுந்துடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போதே டைல்யூஷன் பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் லாபம் கிடச்சிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போவுமே மார்க்கெட் விழுது. இந்த டைமில் போய் ஆஃபர் ஃபார் சேல்லாம் பண்ணாங்கன்னா இவங்க ஒரு பிட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பிட் சப்மிட் பண்ணுறவங்க ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணதை விட கம்மி ப்ரைஸில் தான் பார்த்தீங்கன்னா சேல் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது ஐடிபிஐ பேங்க். இப்போதைக்கு யாருமே கை வச்சிடாதீங்க. நெக்ஸ்ட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்த்தீங்கன்னா டச்சுசி பேங்கை 4,500 கோடிக்கு வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டச்சுசி பேங்கோட இந்தியன் ரீட்டைல் பிஸ்னஸை வாங்குறதுக்கு இருக்கிறாங்க 4,500 கோடிக்கு. இந்த போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது 27,000 கோடி போர்ட்ஃபோலியோ அவங்க வச்சுருக்கிறாங்க. 4,300 கோடி நெட் அசட் வேல்யூ இருக்குது. ஸோ இது மூலமாட்டு கோட்டக் கன்சியூமர் பேங்கிங், ஃபுட் பிரிண்ட், எம்எஸ்எம்இ, அடுத்து வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது கோட்டக் மஹிந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன். இதுக்கு யூபிஎஸ் டார்கெட் ப்ரைஸை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி 840 ரூபா சம்திங் சொன்னாங்க. இப்போ 900 வாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் 32% மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு ஃபினான்ஷியல் 26க்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 35,000 கோடி ஆட்டு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இது வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஏன்னா இப்போ பவரோட டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தேவைப்படும். அதில் ரேப்பிடாக இவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. கோஃபோர்ஸில் வந்து அப்டேட்டு. ஸோ யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. 13.8% மேலே போகும்னு சொல்கிறாங்க. அதே மோட்டிலால் ஓசால் 72.6% மேலே போகும்னு சொல்கிறாங்க. யூபிஎஸ் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ யூபிஎஸ் வந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மோட்டிலால் ஓசால் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. இதில் 39 அனாலிஸ்ட்டில் 30 பேர் பை கால் கொடுக்குறாங்க, 3 பேர் ஹோல்ட் கால் கொடுக்குறாங்க, 6 பேர் வந்து செல் கால் கொடுக்குறாங்க. இது கோஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது எல்என்டி ஃபினான்ஸ், கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் இந்த மாதிரி பங்கு எல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. ஸோ இதில் எல்என்டி ஃபினான்ஸ் அதை பற்றி வந்து அப்டேட் பண்ணி பார்க்கும்போது சிஜிஎஸ் எம்எஃப்ஐ 2.0 இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டாருக்கே த்ரெட்டனிங்காக இருக்குது. எப்படின்னா 20,000 கோடி ஸ்கீம் இதில் ஆஃபர் பண்ணுறாங்க. 70 to 80% பார்த்தீங்கன்னா கேரண்டி கவர் அண்ட் சீப்பர் ஃபண்டிங் ஆக்சஸ் வருது. இது ஸ்மாலர் மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணலாம். மெயின் ரிஸ்க் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லார்ஜ் பிளேயர்ஸ் ஆன இந்த எல்என்டி ஃபினான்ஸ், கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்மாலர் கம்பெனிஸுக்கு இவங்களுக்கு ரைவல்ஸ் ஆட்டு மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகி இவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அவங்க வளர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லார்ஜ் பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதே செக்மெண்ட்டில் ஸ்மால் பிளேயர்ஸுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட்னால. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரோத் கொஞ்சம் ஸ்டடியாக தான் இருந்துச்சு, ஓரளவு ஸ்டடியாக இருந்துச்சு. இப்போ இந்த சிச்சுவேஷன் எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதில் 4% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 26க்கு 7.5% சொன்னாங்க. அடுத்தது இனி இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி போகும்போது இன்ஃப்ளேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா சிச்சுவேஷன் எங்கே போய் விடுவோன்னு தெரில. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா விழுந்துகிட்டே இருக்குது. ட்ரம்ப் வர 48 மணி நேரம் கெடு விதித்திருந்தார் நேற்று. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணல அப்படின்னா பயங்கரமான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு ஈரான் என்ன சொன்னாங்க, நீங்கள் அப்படி ஏதாவது வேண்டாத வேலை பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் அதை மூடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருந்தாங்க. ஈரான் இன்னைக்கு ஒரு வீடியோ வர ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள்கிட்டயே ஆயுதம் இல்லை நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆயுதம் குடோன் வச்சுருக்கிற இடத்துல உள்ள வீடியோ, அதை வந்து ஒரு வீடியோவை கேப்சர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரம்போட மைண்ட் வாஷ் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா போய் ஈரான் மேலே கை வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சிச்சுவேஷன் இப்போதைக்கு பேடாக தான் இருக்குது. அதனால் பெருசாக யாரும் மார்க்கெட்டில் கொண்டு ஃபண்டை இன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு பெரிய பெரிய தலைகள் எல்லாமே ஃபண்டை சேஃபாட்டு வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.